படத்தில் வந்து பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லவ் அப்படின்னா என்ன அப்படின்றது எக்ஸாம்பிளும் வந்து ரொம்ப அழகாக ஹீரோயின் சைட்லேருந்து காட்டியிருந்தாங்க. என்ன ஆனாலும் வந்து ஒரு பொண்ணை ஒரு பையனை விட்டு கொடுக்காம இருக்கிற மாதிரி பொண்ணுங்களும் இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க அப்படின்றதுக்கு ரொம்பவே அழகாக ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுதான் மெயின். என்னென்னா நம்ம வளரும்போது தந்தை போட்ட சாப்பாட்டில் தான் நம்ம வளர்ந்து பெரிய ஆள் ஆகிடுவோம், பலன்னு ஆகிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வந்து உழைப்பால் வந்து வருந்திடுறாருல, அதை வந்து கம்பேர் பண்ணி பையன் வந்து பண்ணுறான். அது வந்து கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமான ஒரு மெசேஜ். வந்து யாரையும் உடல் ரீதியாகவும் கலர் ரீதியாகவும் அந்த வேறுபாடு வந்து பண்ணக்கூடாது. அது முதல்ல பேசிக்காக அப்பா அம்மா பிள்ளைக்குள்ளே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு அங்கே பிரேக் டவுன் பண்ணால் தான் நான் மற்றவங்ககிட்ட பிரேக் டவுன் பண்ண முடியும். கூட பிறந்தவங்ககிட்டே அதை பார்க்குறோம். அதனால் அது படத்தோட வெற்றியாக நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஜிவிஎன்ஆ படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி ஜிவிஎன்ஆ படம்னாலே நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்போம், ஒரு மாதிரி வைபாக இருக்கும், ஜென்சி கிட்ஸ் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் பார்க்கலான்னு. இந்த படம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம். இன்னொன்று அப்பா பையனுக்குள்ளே இருக்க பாண்டிங்கை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஜிவிஎன்ஆ கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக வைபாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப லென்த் அதிகமாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எப்போ முடியும், இன்னும் முடியவே இல்லை, இப்போ முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளே அழக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மளை அழுக வைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லாவே முடிச்சிருந்தாங்க. மோஸ்ட்லி நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய இந்த விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை. கண்டிப்பாக ஜிவிஎனோட ஃபேன்ஸ்னால யங்ஸ்டர்ஸ் தான் இருப்போம், அவங்க எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஓவரால் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். மியூசிக்கும் நல்லா இருக்குது, ஆர்டிஸ்ட் எவ்வளோ எல்லாருக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, இந்த காலத்துக்கு ஏற்றபடி இருக்குது. சப்ஜெக்ட் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. எல்லாம் இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் பார்க்கக்கூடிய படம். அவங்க பேரண்ட்ஸை எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஹை லெவல் வந்துட்டா அது ஒரு மாதிரி, கிராமத்து பேரண்ட்ஸை கொஞ்சம் கம்மியாக பார்க்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவலாக பார்க்கணும். எல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற முடியும். என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஆக்சுவலாக இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாரும் பார்க்கணும் இந்த படம். ஏன்னா அப்பா பையனோட இதை வந்து கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்சி சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து அப்பா என்ன சொன்னாலும் தப்பு, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அப்பா பண்ணுறதெல்லாம் தப்புன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் அதெல்லாம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அப்பா மகனோட பாண்டை வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. ஹாப்பி அப்பா, 200% ஹாப்பி அப்பா தான். மேபி பேர் கூட மாற்றி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். வேறு லெவலில் இருக்குங்க, நல்லாவே சூப்பராக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு 10 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. ஜிவி, மரியம் ஜான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரம். படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இது எல்லோரும் ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் ஹாப்பி ராஜ் வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர். ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிளாக் பஸ்டர் கிடச்சிருக்கு. அண்ட் ஃபேமிலியோடு உட்காந்து அவருடைய படம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் அமையும். அண்ட் அதை தாண்டி இவருடைய அப்பாவை நடித்தவங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகருடைய மியூசிக் சூப்பராக இருந்தது. இந்த வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லாஸ்ட்டில் அவர் உணர்றது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். லொக்கேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அந்த ஃபாதர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் மெச்சூர்ட் லுக்கு, அவருடைய லுக் நல்லாயிருக்கும். அவங்க அப்பா வந்து ஒரு மன்னிப்பு கேட்பாங்க ஒரு சீனில், அது நான் டீகோட் பண்ண விரும்பல. பட் ஒரு இதில் வந்து அப்பா இறங்கி வந்து ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு சன்னுக்காக அப்படின்னு இருக்கும்போது அவங்க அப்பா யோசிக்காமல் இறங்கி போயிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லாருமே பார்க்கலாம் சார், எல்லாருமே பார்க்கலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே, வயசு வரம்பே கிடையாது, எல்லாருமே நல்லா பார்க்கலாம். கிராமங்களில் உண்மையிலுமே அது ரொம்ப ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே அந்தமாரி ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க, அவங்க பார்த்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக எந்த ஒரு வல்கரான சீனுமே, எந்த வல்கரான பாட்டோ எந்த வல்கரான வேர்ட்ஸோ எதுவுமே கிடையாது. நடுவில் வந்து ஒரு 2 பேட் வேர்ட் மட்டும் வரும், அவ்வளோதான். மற்றபடி படத்தை வந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக March 27 தியேட்டர்ஸில் ஹாப்பி ராஜ் பாருங்கள். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.